ரம்ஜான் பண்டிகை கொண்டாடினாரு. சென்னை சம்பிச்சிச்சு, மதுரையில வந்து கூட்டம் அலமோதிச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது எல்லா கட்சிக்காரங்களும் தெரியும் எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, தலைவர் வெளியே வந்தா எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். நமக்கு வந்து தலைவரே வேலை செய்யறோம், தலைவருக்காக மட்டுமே தான் இருக்கும் கட்சியில. நமக்கு வந்து அரசியல் வர ஐடியாலாம் எனக்கு வந்து நீங்க தாவேகாக்கு முன்னாடி கேட்டிருந்தா அரசியல் ஐடியாவே கிடையாது. தலைவர் என்னைக்கு வராருன்னு சொன்னாரோ அன்னிலிருந்து தான் சரி தலைவர் வந்து ஒரு நாள் முதல்வரை பார்க்கணும், 2026 அது சாத்தியப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் சேனிச்சு தவிர இப்ப நீட் பத்தி பேசினாரு. இப்ப அதுவே நீட்டே உலகம் கிடையாது, அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு யதார்த்தமா பேசுறாரு. நான் அந்த நீட்டை உடனே ஒழிச்சிருவேன், கையெழுத்து போட்டு நீட்டை தூக்கிடுவேன் அப்படிலாம் போய் சொல்றது கிடையாது. இப்ப வந்து வேல்முருகன்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப தலைவர் பத்தி பேசினால்தானே அவருக்கு ஒரு ஃபேம், சோ அது ஒரு அட்டென்ஷன். அது வந்து பல பேருக்கு அட்டென்ஷன் வியாதி நிறைய பேருக்கு இருக்கு. தாவேக்கான்ற கட்சி எப்ப துவங்கிச்சோ அன்னிலிருந்து எல்லாருமே இந்த பக்கம் வந்துட்டாங்க. எல்லாருமே தளபதி மேல ஒரு ஈடுபாடு, தளபதி மேல ஒரு நம்பிக்கை. தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிக்கு வந்து வாய்ப்பே கிடையாது, அவங்க கால் விட முடியாது. ஏன்னா அவங்க வந்து வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள், உங்களுக்கு தாவேக்கால பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. நன்றிங்க. ஃபேன் பாய்ல இருந்து ஒரு பார்ட்டி பொசிஷன் எப்படி இருக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன்? இல்லைங்க, ரொம்ப ஒரு பெரிய பொறுப்பு தான் இது. ஏன்னா ஒரு ரசிகரா இருந்து அவரை வியந்து இப்ப வந்து அவரோட ஒரு விஷனுக்கு வந்து நம்ம வந்து உதவி செய்ய போறோம்ன்ற ஒரு எண்ணம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதை தாண்டி ஒரு பெரிய பொறுப்பாகவும் இருக்கு. கண்டிப்பா அதை வந்து முழுமையா யூஸ் பண்ணி 2026 எங்களோட இலக்கை நம்ம அடைவோம். கட்சியில வெவ்வேறு அணிகள் இருக்கு, எத்தனையோ பதவிகள் இருக்கு. வழக்கறிஞர் அணி அப்படிங்கிறது நீங்க விருப்பப்பட்டு கேட்டதா இல்ல அவங்க கொடுத்தாங்க? நான் 7 வருடமா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல வந்து வழக்கறிஞர் இருந்துட்டு இருக்கேன். நம்ம கூட பல வழக்கறிஞர் வந்து டிராவல் பண்றாங்க. அதனால சென்னை மண்டலத்துல வந்து பல வழக்கறிஞர்கள் கூட ஒரு நல்ல உறவு இருக்கு. பல விஷயங்கள்ல நம்ம முன்னெடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அதனால இந்த பதவியில இருக்காங்க. என்ன உங்களுக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க? உங்களோட மிஷன் என்ன? உங்களுடைய ரோல்ல அடுத்த 1 இயர்ல நீங்க என்ன விஷயங்களை பண்ண போறீங்க? என்ன ஒரு போராட்டமா இருந்தாலும் சரி, கட்சி சார்ந்த ஏதாவது அதுக்கு ஒரு வழக்கு வந்தாலும் சரி, அதை எதிர்த்து போராட்டம், என்ன ஒரு சமூக ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுக்கு குரல் கொடுக்கிற ஒரு இடத்துல தான் இருக்கும். ஒரு பொறுப்புள்ள ஒரு நபரா, ஒரு பிஐல இருந்தாலும் சரி, ஒரு ரிட்டா இருந்தாலும் சரி, முன் வந்து நாங்க வந்து செயல்படுவோம். இதுக்கு முன்னாடி அது மட்டும் இல்லாம கட்சி பெர்மிஷன் நிறைய இடத்துல கொடுக்கறதில்ல போலீஸ் ஸ்டேஷன்ல. சோ அந்த மாதிரி விஷயங்களுக்கும் நம்ம வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுமே நம்ம வழக்கறிஞர்கள் நியமிச்சு அந்த திட்டங்களும் வச்சிருக்கோம். ஒவ்வொரு கட்சியிலுமே இந்த வழக்கறிஞர் அணின்றது ரொம்ப முக்கியம். டிஎம்கேக்கு என்ஆர் இளங்கோ, ஏடிஎம்கேக்கு இன்பதுரை, பாமகக்கு பாலுன்னு சொல்லி ஒவ்வொரு பார்ட்டியுமே அந்த ரொம்ப வழக்கறிஞர் அணி இம்பார்ட்டண்டா பாக்குறாங்க. தாவேகா ஒரு புது கட்சியா ஆளுங்கட்சியை எதிர்த்து நிறைய அரசியல் பண்றாங்க. நீங்க சொல்ற மாதிரி அனுமதி வாங்குறதுல இருந்து சட்ட ரீதியான பிரச்சனைகள், இல்ல சோசியல் மீடியால ஒரு பதிவு போட்டா ஒரு வழக்கு வரும், இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமா நீங்க பாக்குற விஷயம், இந்த விஷயத்துல நான் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருப்பேன், இதுதான் என்னுடைய கான்சென்ட்ரேஷன் அப்படின்னு இல்லைங்க. எங்க தலைவர் வந்து திருப்பி சொல்றது வந்து அவங்க பாசிசம்னா இவங்க பாயாசமா அப்படின்னு தான். என்னன்னா என்ன ஒரு குரல் கொடுத்தாலுமே அதுக்கு வந்து ஒரு வழக்கு பதவி போட்டு முடக்கிடுறாங்க. அதை எதிர்க்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து சட்ட ரீதியா போராட்டம் பண்ணி ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து முன்னிறுத்தி, நாங்க வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அதை முன்னிறுத்தி மக்களோட எண்ணங்களையும் கோரிக்கைகளும் அரசாங்கத்துல வைக்கும். அது வந்து ரொம்ப ஒரு ப்ரையாரிட்டியா நான் கன்சிடர் பண்றேன். விஜய் சார் மீட் பண்ணாங்களா, இல்ல அவங்க என்ன சொன்னாங்க இந்த பொசிஷன் கொடுக்கும்போது? இல்ல, தலைவர் அனுமதிப்பட்டு தான் எல்லாமே பொசிஷன் போட்டுட்டு இருக்காங்க. தளபதி அவரோட ஆசீர்வாதம் அண்ட் அவரோட விஷஸ் வந்து கண்டிப்பா இருக்கு எல்லாருக்குமே இருக்கு. ஓகே, கட்சியோட பொதுச் செயலாளரை நீங்க மீட் பண்ணிருக்கீங்க, என்ன சொன்னாங்க உங்களுக்கு இந்த பதவி கொடுக்கும்போது? இல்ல, பொறுப்பை வந்து கண்ணியமா கட்டிப்பாடா கட்சிக்கு ஒரு நட்பெயரோட செயல்படணும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து நம்ம இன்னில இருந்தே நாங்க எங்களோட செயல்பட ஆரம்பிச்சோம். விஜய் சார் வந்து அவர் ஒரு ஆக்டரா இருந்தாலும் சினிமா பிரபலங்கள் யாரையுமே கட்சிக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் ஃபாலோ பண்றாரு. சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து நீங்க வர்றதுனால இந்த கொஸ்டின் நிறைய உங்களுக்கு வந்து உங்களை விமர்சிக்கக்கூடியவர்கள் சில கேள்விகளும் கேட்டிருப்பாங்க. நீங்க தியேட்டர் ஓனர் ஆச்சே, நீங்க போய் என்ன பண்ண போறீங்க கட்சியில அப்படின்ற கேள்விகள்லாம் வரும் இல்லையா? அந்த மாதிரி சினிமாக்காரங்க பெருசா உள்ள சேர்க்காத காரணம் பல விஷயங்கள் இருந்தாலுமே, நான் வந்து சினிமா துறையில இருந்தாலும் வெளிப்படையான தளபதியோட ரசிகர், அவருக்காக பல நலத்திட்டங்கள் பல வருடமா செஞ்சுட்டு தான் வரேன். இது இன்னைக்கு நேற்று பண்ணல. தாவேக்கா ஆரம்பத்துக்கு முன்னாடில இருந்தே 2017-18 இருந்தே நான் வந்து ஒரு 7 வருஷமா நலத்திட்ட உதவிகள் போன்ற விஷயங்கள் நான் பண்ணிட்டு தான் வரேன். இது தாண்டி தேட்டரோனை தாண்டி நான் ஒரு வழக்கறிஞர், நிறைய பப்ளிக் இன்வெஸ்டிகேஷன் போட்டுட்டு இருக்கோம். அதையும் தாண்டி நான் வந்து ஒரு என்ஜிஓ, உதவி செய்ய அப்படின்ற என்ஜிஓக்கு ட்ரஸ்டியா இருக்கேன். அதுலயுமே பல வெள்ளத்திலும் சரி, புயல் வந்த போதும் பல நாங்க உதவிகள் நிவாரணங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம். இது வந்து ஒன் டைமென்ஷன் கிடையாது.
நான் வந்து பல டைமென்ஷன்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். அது வந்து நம்ம ஒரு பப்ளிசைஸ் பண்ணி தான் மக்கள் தெரியும் கிடையாது. தலைமைக்கு தெரியும், தலைவர் தெரியும். அவர் வந்து டிசர்விங் பார்த்தும் பார்த்து கொடுப்பாரு தவிர அவர் ரசிகர்ன்ற ஒரு காரணத்துக்காக மட்டும் தர மாட்டார். இவர் வந்து உழைப்பானா, இவர் மேல நம்பிக்கை வைக்கலாமான்ற ஒரு எல்லா கருத்தையும் ஆராய்ந்து தான் கொடுத்துருக்காரு. இவங்க தியேட்டர்ல டிக்கெட் சரியான ரேட்ல விற்கிறது இல்ல ஃபேன் ஃபைட்ஸ் அங்க வருது, இதையெல்லாம் சரியா பண்ணாதவங்க இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து இல்ல கட்சிக்கு வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடுவாங்களான்ற கேள்வி உங்களை நோக்கி நிறைய வரும். டிக்கெட் ரேட் பிரைஸ் சரியா வைக்கலன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை வந்து ஒரு எவிடன்ஸ் இருக்கிறது. எங்களுக்கு வந்து கேஸ் போட்டாங்க, அதை நாங்கள் உடச்சு தள்ளி வந்து நாங்க வந்து வி இன்னசென்ட். ஏன்னா டிக்கெட் என்ன அனுமதி வச்சிருக்கோ அது மட்டும் தான் நிற்கிறோம். நீங்க வெளியில வந்து மத்தவங்க என்ன வைக்கிறாங்களோ அதை நம்ம வந்து எந்த தேட்டர் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால அந்த ஒரு விமர்சனம் வச்சுதான் இருப்பாங்க. யார் ஒருத்தவங்க கட்சிக்குள்ள சேர்ந்தாலுமே அவங்க மேல ஒரு விமர்சனம் வைப்பாங்க. நேத்து வந்து ஐஆர்எஸ் அருண்ராஜ் அவர் இணைந்தாரு, அவர் மேல ஒரு விமர்சனம் வச்சாங்க. ஆதவ அர்ஜுன் அவர்கள் இருந்த போது அவர் மேல விமர்சனம் வச்சாங்க. ஒருத்தவங்க இணையும் போது விமர்சனம் வைக்கதான் செய்ய போறாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பெருசா செவியில ஏத்துக்காம எங்களோட வேலை, எங்களோட கடமை வந்து எங்க கட்சிக்காக, எங்க தலைவருக்காக செஞ்சுட்டு தான். அப்பாவும் வந்து பெரிய அளவுக்கான ஒரு பின்னணி கொண்டவர் தான். அண்ணாவும் ஒரு ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்டான ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ். இத்தனை வாய்ப்புகள் இருக்கும் போதும் டிவிகேன்ற அந்த முடிவை எப்படி எடுத்தீங்க? ஒரே தான், எங்க தலைவருக்காக தான் என் டிவிகேன்றது. என் தலைவர் வந்து என்ன மாதிரி உள்ளம் கொண்டவர், எப்படி மக்களுக்காக என்னையும் யோசிச்சுட்டு மக்கள் நலனுக்காக யோசிச்சு கொண்டிருப்பார். ஸோ அவர் ஒரு தலைவரா பின்பற்றதுல ரொம்ப பெருமை. அது ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட. ஒரு அளவுக்கு நம்ம வந்து ஹெல்ப் பண்ற முடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கும் போது அதை வந்து ஒரு கரெக்டான வழியில சேனலைஸ் பண்ணும். அது வந்து இவர் வழியில போனா கண்டிப்பா உதவி வந்து கண்டிப்பா போய் சேரும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. என் கூட இருக்க எல்லாருக்குமே அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. அண்ணா ஆல்ரெடி ஒரு பார்ட்டியில இருக்காரு, அவர் என்ன சொன்னாரு நீங்க கட்சியில சேர்ந்ததுக்கு? ஒருத்தவங்களுக்கு ஒரு எண்ணம் தானே, அவங்களோட செயல்பாடுகள் தனி, அவரோட சித்தாந்தம் தனி, அவரோட தாட் ப்ராசஸ் தனி, என்னோட தாட் ப்ராசஸ் தனி. ஸோ அதுக்கும் இதுக்கும் இட்ஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள். நிறைய பொலிட்டிக்கல்னு வந்துருச்சுன்னா நம்ம கருத்து மோதல்கள் இருக்கும். நாளைக்கு இந்த கட்சியை எதிர்த்து அந்த கட்சி அந்த எதிர்த்து பேசுற மாதிரி எல்லாம் வரும். அப்படி ஒரு சூழல் வருது அப்படின்னா உங்க அண்ணாவா இல்ல விஜய் அண்ணாவா, யாரை நீங்க சப்போர்ட் பண்ணி? இல்ல, அரசியல் வந்துட்டா எது நியாயம் தர்மம் அதுதான் பேசுவோம். தாவைக்கா பொறுத்துக்கு நியாயம் தர்மம் வந்து நாங்க வந்து நிலைநாட்டுவோம். ஸோ எது நியாயம் தர்மம் மட்டும் தான் பேசுவோம். இது வந்து இவர்கள்லாம் அவங்கள விட நியாயம் தர்மம் தான் எங்களுக்கு வெல்லும். விஜய் அண்ணா தான் முக்கியம். அது வந்து தாவைக்கால வந்து அதுதான் எங்களோட ப்ரையாரிட்டி. எங்க கொள்கை ரீதியாகவும் சரி, மக்கள் நலனுக்கு எது முக்கியமோ அதை நோக்கி தான் நாங்க போவோம். இப்ப தலைவர் நாங்கள் பின்பற்றதுனால அந்த வழியில் தான் நாங்கள். சோசியல் மீடியால தான் இவங்க கட்சி நடத்துறாங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு உங்களோட பதில்? அது சொன்னதுக்கு தான் தலைவர் வந்து பனையூர்ல இருந்து பண்றாருனாங்க. ஒரு வெளியே வந்தாரு, கோயம்புத்தூர் மதுரைலாம் வந்தாரு, சென்னையில ரம்தான் பண்டிகை கொண்டாடினாரு, சென்னை சம்பிச்சிச்சு, மதுரையில வந்து கூட்டம் அலமோதிச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எல்லா கட்சிக்காரனும் தெரியும் எங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, தலைவர் வெளியே வந்தா எப்படி ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். படம் பிடிப்பு முடிந்து விட்டது. நீங்க இன்னும் தலைவர் பிறந்தநாளுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை ஆரம்பிப்பாரு. முழு வீச்சுல தலைவர் இறங்கிடுவாரு. இறங்கினதுக்கு அப்புறம் பல பேருக்கு வந்து அச்சம் இன்னும் டபுள் மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடும். எல்லாம் வெளியில வந்து விஜய் சார் எப்போ வருவாரு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருக்கு. இனிமே அங்கதான் தெரியும். உங்க ஏரியாவுக்கு இனிமே ஒரு முறை தான் அவர் வர போறாரு ஜனநாயகன் மூலமா. அது எப்படி இருக்கும்? இல்ல, அது கண்டிப்பா ஒரு வருத்தம் இருக்க செய்யுது. ஏன்னா இவ்வளவு வருஷமா தியேட்டரை வந்து ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போனது வந்து இந்த கோவிட் டைம்ல எல்லாம் சரி, கூட்டமே வராட்டே மாஸ்டர்ன்ற படத்தை ரிலீஸ் பண்ணி அப்பயே அவர் என்ன தெரிஞ்சு பாருங்க, நமக்கு வந்து ஹெல்ப் பண்ண சோறு போட்டது வந்து சினிமாவுக்கு வந்து தியேட்டர் திரையரங்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு. ஸோ அதுக்கு வந்து நம்ம கிவ் பேக் பண்ணுன்ற அவர் படத்துல நஷ்டம் அடைஞ்சாலும் சரி, பட் நம்ம தியேட்டர்லாம் ரிலீஸ் ஆகணும், தியேட்டருக்காரங்க நஷ்டப்படக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணத்தோட ரிலீஸ் பண்ணார்ல. ஸோ அதெல்லாம் தான் அவர் எப்படி மக்கள் மேல பாசம் வச்சிருக்காரு, அவர் கூட இருக்க மேல பாசம் வச்சிருக்காருன்ற ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்போ இனிஷியலா இப்போ கட்சி ஆரம்பிச்சு 1 இயரை தாண்டி போயிட்டு இருக்காங்க, 2nd இயர்ல டிராவல் பண்ணிருக்காங்க, நிறைய பேருக்கு பதவிகள் கொடுத்தாங்க. அப்போதான் உங்களுக்கு பதவி கொடுக்காம தான் இருந்தாங்க, இப்பதான் வந்திருக்கு. அப்போ பதவி தராம இருக்காங்களேன்ற ஏக்கமோ வருத்தமோ ஏதாவது இருந்துச்சு? இல்லைங்க, இன்னைக்கு கூட வரலாம் வருத்தம் கிடையாது. நமக்கு வந்து தலைவரே வேலை செய்யறோம், தலைவருக்காக மட்டுமே தான் இருக்கோம் கட்சியில. நமக்கு வந்து அரசியல் வர ஐடியாலாம் எனக்கு வந்து நீங்க தாவைக்கு முன்னாடி கேட்டிருந்தா அரசியல் என்ற ஐடியாவே கிடையாது. எனக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சேர்ந்துருக்கலாம் மற்ற கட்சியில, பட் எனக்கு அரசியல்ன்ற ஐடியாவே கிடையாது. நான் லா காலேஜ் தான் படித்தேன். லா காலேஜ் படித்தாலும் தெரியும் உங்க அரசியல் போறதுக்கு ரொம்ப எளிமையான இது. பட் நமக்கு வந்து அந்த ஐடியா கிடையாது. தலைவர் என்னைக்கு வராருன்னு சொன்னாரோ அன்னைக்கு தான் சரி, தலைவர் வந்து ஒரு நாள் முதல்வரை பார்க்கணும்,
2026 அது சாத்தியப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் தான் சேர்ந்துச்சு தவிர நம்ம ஒரு பதவி வச்சோ அதுக்காகலாம் ஒன்றும் வர சேர்ந்து. விஜய் சார் ஒரு ஸ்ட்ரென்த்தா என்ன பாக்குறீங்க? ஆக்டரா அவர் எல்லாருக்குமே தெரியும், நிறைய நல்ல குவாலிட்டிஸ் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. ஒரு லீடரா இவர்கிட்ட இந்த ஒரு நல்ல குவாலிட்டி இருக்கு, மற்ற தலைவர்களை கம்பேர் பண்ணும்போது இவர் யுனிக்கா இருக்கிறதுக்கு இந்த குவாலிட்டி தான் காரணம்னு என்ன சொல்றீங்க? யதார்த்தம்ங்க, யதார்த்தம் மட்டும்தான். நம்ம ஒரு ஒரு பொய் வாக்குறுதியோ ஒரு பொய் நம்பிக்கையோ மக்கள் மத்தியில ஊட்ட மாட்டார். யதார்த்தம் தான். இப்ப அந்த வெள்ளம் நிவாரணம் கொடுத்த போது பனையவர் கூப்பிட்டு கொடுத்தாரு. அவரும் ஸ்டண்ட் பண்ணணும், கேமராக்காக பண்ணணும்னா அவர் போய் பண்ணிருக்கலாம். நேரடியா பண்ணியிருந்தா அந்த இடத்துல அதோட ரிப்பர்கஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும், கூட்டம் கூடியிருக்கும், அது வேற மாதிரி ஆங்கிள் போயிருக்கும். பட் நான் ஹெல்ப் பண்ணணும், ஆனா மக்கள் பாதிப்படையக்கூடாது. அதனால அவர் அவரே வண்டி அமைச்சுட்டு பண்ணி கொடுத்தாரு. ஸோ அவர் பியோர் சோல். மக்கள் மத்தியில என்ன பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம். இப்ப நீட் பத்தி பேசினாரு. இப்ப அதுவே நீட்டே உலகம் கிடையாது, அதை தாண்டி பல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு யதார்த்தமா பேசுறாரு. நான் அந்த நீட்டை உடனே ஒழிச்சிருவேன், கையெழுத்து போட்டு நீட்டை தூக்கிடுவேன் அப்படிலாம் அவர் போய் சொல்றது கிடையாது. யதார்த்தம், நேச்சுரல் அண்ட் வெரி பிராக்டிக்கல் லீடர். அவர் எஜுகேஷனல் ஈவெண்ட் நடத்துறாரு, 10th and 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ரிசியேஷன் எல்லாம் பண்றாரு. வேல்முருகன் என்ன சொன்னாரு நீங்க பாத்திருப்பீங்க, அந்த விமர்சனத்தை எப்படி பாக்குறீங்க? இல்ல அதெல்லாம் ஒரு கொச்சப்படுத்துற மாதிரி ஒரு விஷயங்கள், அதெல்லாம் அட்டென்ஷன் தான். இப்ப வேல்முருகன்றது பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இப்ப தலைவர் பத்தி பேசினால தானே அவருக்கு ஒரு ஃபேம். சோ அது ஒரு அட்டென்ஷன். அது பல பேருக்கு அட்டென்ஷன் வியாதி நிறைய பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி தான் பார்க்கணும். அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதுக்கு நம்ம ரிப்ளை எல்லாம் கொடுத்து வச்சுக்கோங்களேன், அவருக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். அதெல்லாம் ஒரு தலைவர் சொன்ன மாதிரிதான் ஒரு ஃபங்க்ஷன்ல பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நம்ம கரெக்டான வழிகளை போயிட்டு தான் இருக்கணும். அவர் பல பேர் எதிர்க்கிறாங்க, அவரோட பவர் எல்லாருக்கும் தெரியுது. இப்போ வர இன்டர்னல்ஸ் நாங்க சர்வே எடுக்கிறோம் கட்சி மூலியமா, அதை தாண்டி பல சேனல் சர்வே எடுக்கிறாங்க. நீங்க 25-26% தாண்டி போயிட்டு இருக்கு. இது தளபதி களத்துக்கு நேரடியாக வரல, ஃபுல் ஃபிளெஜ்டா வராமல இவ்வளோன்னா அவர் வந்துச்சுன்னா எவ்வளவு கூடும்னு உங்களுக்கே எண்ணி பார்க்கலாம். ஸோ பெரிய அளவுல ஒரு வாய்ப்பு பிரகாசமா இருக்கு 2026. கண்டிப்பா வெல்வோன்ற நம்பிக்கை எங்களுக்கும் இருக்கு. இம்பாக்ட் எப்படி இருக்கு? இப்போ அவர் வெளியில வராம நீங்க சொல்ற மாதிரி சர்வேஸ்ல எல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்க மாதிரியான ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்துட்டு இருக்கு. கிரவுண்ட்ல எப்படி இருக்கு? யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க? யங்ஸ்டர்ஸ் முழுமையா பின்னாடி இருக்காங்க. பயங்கர. இப்ப என் கூட இருக்க வழக்கறிஞர்கள் பல பேர் ஒரு கட்சி சார்ந்தவங்க இருந்தது முன்னாடி. பட் தாவேக்கான்ற கட்சி எப்ப துவங்கிச்சோம் அன்னிருந்து எல்லாருமே இந்த பக்கம் வந்துட்டாங்க. எல்லாருமே தளபதி மேல ஒரு ஈடுபாடு, தளபதி மேல ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த ரெண்டு கட்சியுமே பெருசா இது வரைக்கும் இந்த ஒரு சொல்றாங்க தவிர இந்த ஒரு மாற்றம் கொண்டு வந்தது இல்லை. மாத்தி மாத்தி இவங்க வராங்க அவங்க வராங்க, பட் பெருசா ஒரு இது வரல. அதனால இவரு ஒரு மாற்று சக்தி அமைவாரு, மக்கள் ஆட்சி கொடுப்பாரு நம்பிக்கை எல்லார் மத்தியிலும் இருக்கு. எஸ்பெஷலி இளைஞர்கள் மற்றும் பெண்கள். ஒரு விஜய் ரசிகனா இல்ல விஜய் கட்சியை சேர்ந்த ஒருவரா உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அடையாளம் இருக்கும் சொசைட்டில, அது எந்த மாதிரியானது? உங்களுக்கு ஏற்கனவே ஒரு அடையாளம் இருக்கு உங்க ஃபேமிலியில இருந்து, அது இல்லாம விஜய் சாரால எனக்கு இது கிடைச்சது, டிவிகேவால இது கிடைச்சதுன்னா என்ன சொல்லுங்க? கண்டிப்பா ஒரு பெருமை தாங்க. இப்ப தளபதி கட்சியில ஒரு உறுப்பினர் இருந்தாலே ஒரு பெருமை தான். ஏன்னா ஒரு கிளீன் ஹேண்ட்ஸ். இப்போ எந்த கட்சிக்காரனும் ஒரு சுத்தமான கட்சியில வரணும்னு சொல்ல முடியாது. நாங்க சொல்லலாம். ஏன்னா நீங்க ரெய்டு பண்ணும்போது சரி, பல தடவை அவருக்கு நம்ம இன்கம் டாக்ஸ் ரேட்டும் சரி எல்லாம் பண்ணும்போது கிளீன் ஹேண்டா வந்திருக்காரு வெளியே. அவர் அகைன்ஸ்ட் எந்த ஒரு வழக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம சுத்தமான ஒரு தலைவர் பின்பற்றுறேன்ற ஒரு பெருமையே எங்களுக்கு ஒரு ப்ரைடான மூமெண்ட். இப்போ நீங்க பொலிட்டிக்கலா இந்த கட்சியில சேர்ந்ததுனால இப்ப நீங்க உங்க பிசினஸும் இருக்கு இல்லையா, அதுல நீங்க எல்லா அரசியல் கட்சியை சேர்ந்த தயாரிப்பாளர்களோ ரெட் ஜெயிண்ட் மாதிரி அந்த படங்களும் நீங்க ரிலீஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்ப நீங்க ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால உங்களுக்கு அதுல பிரச்சனை வராது? அரசியல் சமூகம் சார்ந்து நமக்கு சேவை செய்யறோம். பிசினஸ்ன்றது தனி, அதுதான் தொழில். ஒருத்தவங்களுக்கு ஒரு தொழில் இருக்கும். ஆனா இங்க ரிலேட் பண்ணி பாப்பாங்களோ, இவர் அந்த கட்சியா இவர் இந்த கட்சியான்னு அந்த ஒரு காழ்ப்புணர்ச்சி. அப்படி பார்த்தா சன் பிக்சர்ஸ் தலைவர் படத்தை வாங்க மாட்டாங்கல்ல. அப்படி பார்த்தா ரெட் ஜெயண்ட் தளபதி படத்தை நீங்க 2 வருஷம் முன்னாடி வாங்கக்கூடாது. வாரிசு படம்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. அதுல அப்படிலாம் கிடையாது. நம்ம சினிமா தனி, அரசியல் தனி, பர்சனல் லைஃப் தனி. உங்களுக்கு எதுவும் ப்ரெஷர் இல்லையா? பொலிட்டிக்கல் ப்ரெஷர் 3 வேற வேற. அது எல்லா தலைவருக்கும் தெரியும். இப்ப பாமகவோட தலைவர் ஜி.கே. மணி அவர்களோட இல்ல விழாத்துக்கு ஸ்டாலின் அவர்களும் போயிருந்தார், முதலமைச்சரும் போயிருந்தாரு, எடப்பாடி அவர்களும் போயிருந்தாரு, உதயநிதி ஸ்டாலின் போயிருந்தாரு, அண்ணாமலை அவர்களும் போயிருந்தாங்க. எல்லா தலைவரும் போயிருந்தாங்க. நீங்க இவங்க கூட கூட்ட இருக்கிறதுனால முதலமைச்சர் போகாம இல்லையே. ஸோ அரசியல்னு அது வேற, கரண்ட் நிலவரம் வேற, பர்சனல் லைஃப் வேற, தொழில் வேற. அதுல அது இட்ஸ் கிவன் தான்.
விஜய் சார் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது தெளிவா சொன்னாரு, பிஜேபி எங்களுடைய கொள்கை எதிரி, சித்தாந்த எதிரி அப்படிங்கிறத சொல்லிட்டாரு. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒவ்வொரு முறை மேடையில பேசும்போதும் அவர் பிஜேபியோட பி டீம், பிஜேபியோட வாய்ஸா இருக்காருன்ற விமர்சனங்கள் வந்துகிட்டே இருக்கு. அது வந்து ஒரு ஃபேக் நரேட்டிவ் தானே. அதை செட் பண்ணி தானே அவரை வந்து ஒரு ஒரு சாயம் பூச முடியும். அவரே சொன்னாரு, என்ன சாயம் பூச தான் பாக்குறாங்க, அதெல்லாம் எடுபடாது, மக்களுக்கு தெரியும். ஏன் அவங்களுக்கு வந்து ஆளுங்கட்சியோட ஐடி விங் வந்து பயங்கர ஸ்ட்ராங். அதோட எங்களோட ஐடி விங் ரொம்ப ஸ்ட்ராங். பட் அவங்க ஐடி விங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால எப்படிலாம் இவரோட வந்து மக்கள் மத்தியில ஒரு டார்க் இமேஜ் கொண்டு வரலான்னு பாக்குறாங்க. ஸோ இப்படி பிஜேபி பி டீம் சொல்லி மக்கள் திசை திருப்ப பாக்குறாங்க. அது எடுபடல. மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. தலைவரோட கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாம் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. அதனால உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன பிஜேபி பத்தி? தமிழ்நாட்டுல அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க தமிழ்நாட்டுல வந்து பிஜேபிக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அவங்க கால்வழ முடியாது. ஏன்னா அவங்க வந்து மதத்தை வந்து எந்த இடத்துலயும் மதத்தை வந்து நம்ம வந்து முன்னிறுத்தி ஒரு செக்யூலர் கம்யூனிட்டியில ஒரு மதத்தை நீங்க முன்னிறுத்தினா கண்டிப்பா வேலை கேட்காது. ஏன்னா தமிழ்நாடுறது வந்து எல்லாரும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவர்கள் எல்லாம் சேர்ந்து வாழ்ற ஒரு பூமி. அதனால அதுல வந்து நீங்க மதத்தை மிக்ஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா எடுபடாது. அது ரொம்ப கிளியரா இருக்காங்க. அதுதான் பார்த்துட்டோமே, நம்ம இவ்வளவு வருஷம் பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ எலெக்ஷன் வந்தா நீங்க எல்லாத்தையும் போய் ஓட்டு கேட்க வேண்டியது வரும். எல்லாரையும் நீங்க வந்து வேற கட்சியில இருந்தாலும் எங்க கட்சிக்கு வாங்கன்னு கூப்பிட வேண்டியது வரும். உங்க அண்ணனையும் அப்படி கன்வின்ஸ் பண்ணுவீங்களா? இல்ல, நம்ம வந்து நம்ம வந்து நியூட்ரலா இருக்கவங்க கன்வின்ஸ் பண்ணலாம் ஈஸியா. ஒரு கட்சி சார்ந்த ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பல வருஷமா ஒர்க் பண்றோம், அவங்கள போய் நம்ம வந்து பிராக்டிக்கலா பேசணும். நம்ம வந்து சும்மா நான் ஒரு இன்டர்வியூக்காக சொல்ல மாட்டேன். பிராக்டிக்கலா பேசினா நியூட்ரலா இருக்கவங்க கன்வின்ஸ் பண்ணி ஒரு எலெக்ஷன்ல டிஎம்கே ஓட் பண்ணிருப்பாங்க, ஒரு பிஜேபி ஓட் பண்ணுவாங்க, ஒரு ஏடிஎம்கே ஓட் பண்ணிருப்பாங்க. ஃபிக்கிள் மைண்டடா இருப்பாங்க, ஒரு நிலைப்பாடுல இருக்க மாட்டாங்க. அவங்கள வந்து நம்ம வந்து புரிய வைக்கலாம். இதுதான் நிலைமை, இதுதான் தவேக்காவோட கோட்பாடுகள், இதுதான் நாங்க செய்ய போறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒருத்தவங்க ஒரு கட்சியில இருக்காங்க, ஆல்ரெடி அவங்க கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் பிக்ஸ்டா இருக்கும் போது நம்ம போய் வந்து நீங்க அண்ணன் உதயநிதியை போய் நீங்க போய் மாத்துவீங்களான்னு கேட்கற மாதிரி இருக்கு. ஸோ அது மாதிரி நீங்க ஒரு கட்சியில இருக்காரு, அவர் ஒரு பொறுப்புல இருக்காரு, அவரை போய் நம்ம போய் மாத்திட்டு டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி? பொதுமக்களை சந்திக்கணும், பொதுமக்கள்கிட்ட நம்மளோட கொள்கைகள் கோட்பாடுகள் எல்லாத்தையும் போய் சேர்க்கணும். அது மூலியமா தான் ஜெயிக்க முடியும். தவிர இன்னொருத்த கட்சியில இருக்கிறவரை போய் நம்ம இல்லை மாத்தி போடுங்க அது வந்து சொல்லலாம். தவிர அது இந்த அளவுக்கு நம்ம ரீச் ஆகுன்றது நமக்கு தெரியாது. நீங்க இப்ப கட்சி பதவி கொடுத்துருக்காங்க, இது மட்டும் தான் உங்களோட அல்டிமேட் எய்மா, இல்ல ஒரு மக்கள் பிரதிநிதி ஆகணும்ன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்கா? கட்சி வந்து என்ன செய்ய சொல்றதோ அது செய்யறங்க தயார். நீங்க அதுக்கும் ரெடியா தான் இருக்கீங்களா? தலைவர் வந்து இது செய்யப்பான்னு சொன்னா செய்யறது இல்ல, நீ கட்சிக்காக உழைக்கணும் இது மட்டும் பண்ணா போதும்னா அதுவும் செய்ய தயார். நமக்கு தலைவராக உழைப்பதுக்கு என்னைக்குமே தயார். சோசியல் மீடியால டிவிக்கு எப்படி நீங்க ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், சோசியல் எந்த அளவுக்கு இருக்காங்க? இந்தியாலே எல்லா கட்சியை விட டிவிக்கே தான் மோஸ்ட் ஆக்டிவ் மெம்பர்ஸ் இருக்காங்க. பயங்கரமான இம்பாக்ட் இருக்கு. அது வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, நீங்க சொல்லணும் அவசியமே கிடையாது. ஸோ இது வந்து ஆர்கானிக். நீங்க மற்ற கட்சியில வந்து காசு கொடுத்து ஐடி செட் பண்ணி சம்பளம் கொடுத்து வச்சிருப்பாங்க. பட் நீங்க டிவிக்கை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி ஆர்கானிக். இது வந்து ஃபேன்ஸ் வந்து உணர்வுபூர்வம் பண்றது. ஸோ ஒரு உணர்வுபூர்வம் பண்ணும்போது அதை அழிக்கவே முடியாது. அது வந்து எந்த ஒரு அரசியல் வந்து அதை விலைக்கு வாங்க முடியாது, அதை ஸ்டாப்பும் பண்ண முடியாது. தேங்க்யூ ஸோ மச்.